வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மோர் கூழு தான், மோர் களி. ரொம்ப செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல பெரிய ஸ்பூனில் ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் அளவு அப்படிங்கிற அளவுக்கு நான் அரிசி மாவு தான் எடுத்துட்டுருக்கேன். இது நீங்கள் வந்து அரிசி மாவு கூட கொஞ்சம் கம்பு மாவு கேப்ப மாவு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்த்தியான ஒன்றா இருக்கும். இது கூட நீங்கள் தண்ணி என்னென்னா 1 டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை கரைச்சிட்டு இருக்கோம் மாவை. அதுக்கப்புறமா மோரை கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் இலுப்பச்சட்டியில் இந்த கரைச்ச மாவை விட்டுட்டு கொஞ்சம் மோரும் விட்டுருங்கோ. விட்டதுக்கப்புறம் உடனே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். இதுக்கு வந்து கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், மோர் மிளகா, ஒரு மிளகா வத்தல், இல்லை பச்சை மிளகா, இது மாதிரி பெருங்காயம், இதெல்லாம் கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் தாளிச்சு கொட்டி அது கூட போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு கிண்ட ஆரம்பிங்க. கெட்டிப்பட்டுட்டே இருக்கும். நல்ல கலர் வந்து ஒயிட், பியூர் ஒயிட் வந்து கம்ப்ளீட்டாக மாறி நல்ல வெந்த பக்குவத்துக்கு வந்துடும். நீங்கள் இடையில வேணும்னா மோரோ தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு காரம்லாம் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கூட. பழைய இப்போ முன்னாடிலாம் இதெல்லாம் அடிக்கடி பண்ணி கொடுப்பா. இப்போல்லாம் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போயிடுது குழந்தை. ஸோ நீங்கள் ஆற்றுல இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் கம்பு மாவு கொஞ்சம், கேப்ப மாவு கொஞ்சம், கேப்ப கூட கலர் மாறும்னு நினச்சிங்கன்னா கம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், கம்பு மாவு. ஸோ ரொம்ப ரொம்ப நான் இன்றைக்கி பியூர் அரிசி மாவு, பச்சரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன். அருமையான மோர் கூழ் வந்து ரெடி. நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து ஹைலைட். அது வெந்து வரும்போது நல்லெண்ணெய் சேர்த்து திரும்ப ஒரு கிண்டுக்கோ. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றிடும் நல்லெண்ணெய், உங்களுக்கே தெரியும். ரொம்ப வாசனையாக இருக்கும் அது சாப்பிடும்போது. அருமையான ஒரு மோர் கூழ் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு வத்தல், வடை என்ன வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். இது காரக்கறி இருக்கு இல்லையா, வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி, காரக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்கு அந்த கறியை மட்டும் கண்ணில் காமிச்சிட்டேன்னா மோர் கூழ் சாப்பிட்றதே தெரியாது, செம்மையாக சாப்பிட்ருவா. ஸோ இது மாதிரி ஒரு டிஷ்ஷை ஆற்றுல கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கனமாயிடுதுன்னு. நல்ல ஒயிட் கலர் வந்து மாறிடும். ஏதாவது ஒன்று வெரைட்டியாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம களி கொடுப்போம் இல்லையா, பிறந்த குழந்தைகள் மீன்ஸ் ஒரு 10 மாதம் 1 வயசு குழந்தைக்கெல்லாம் கொஞ்சம் சத்து மாவு களியெல்லாம் நம்ம கிண்டி கொஞ்சம் லிக்விடாக கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஒரு களி தான். ஆனால் இதை வந்து நம்ம ஒரு 5-6 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைக்கு கொடுக்க முடியாது. ஒரு அருமையான மோர்கூழ் ரெடி. வத்தல் வடாமும் நான் பொரிச்சிருக்கேன், கொத்தவரங்காய் வத்தலும் பொரிச்சிருக்கேன். எல்லாமே ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ் தான். ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற்றுல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.